الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال لقمان لابنه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. صدق الله العلي العظيم. وقال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم مروا أولادكم بالصلاة وهم أبناء 7 سنين واضربوا عليها وهم أبناء 10 سنين وفرقوا بينهم في المضاجع. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாக. மேலும் ஸலாத்தும் ஸலாமும் எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரியாக இருந்த எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இஸ்லாம் எனும் ஒரு அருமையான மார்க்கத்திலே இருக்க செய்திருக்கிறார். இந்த இஸ்லாத்தோட மார்க்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு கடமை அப்படின்னு பார்க்கும்போது, பிள்ளைகள் தாய் தந்தையர்கள் பெற்றோர்களோட பிள்ளைகள் அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம், அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்றது வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது. கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த காலத்து உள்ள மக்களுக்கு நம்ம மெயினாக பேச வேண்டிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னாக்கா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். ஏன்னா பெற்றோர்கள் இந்த காலத்தில் வந்து அதிகமாக நபர்கள், அந்த காலத்தில் இருந்த பெற்றோர்கள்லாம் மிக நல்ல விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் இக்காலத்தில் உள்ள பெற்றோர்கள் அந்த சின்னவங்க கேட்டுக்கிட்டு போனாலும் கண்டுக்கிறது இல்லை. ஒரு பிறந்து கொஞ்சம் ஒரு 2 வயசு 3 வயசுக்கு வளர்த்துனாக்கா அப்புறமேட்டுக்கு செல்ஃபோனு டிவி கேட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க ஒரு நடவடிக்கை கவனிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக தான் இருக்குது. அப்போ அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையில் மிக முக்கியமான ஒரு சில கடமைகள் எல்லாம் வந்து இந்த மன்றத்தில் பேச பண்ணாங்க. அப்படின்னு பொதுவாகவே ஒரு பெற்றோருடைய ஒரு முக்கியமான ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பெற்றோர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா 3 விஷயங்கள் வந்து அந்த பெற்றோர்கள் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். ஒன்று என்ன, அந்த குழந்தையோடைய வலது காதில் பாங்கு சொல்வது, இடது காதில் எகாமத் சொல்வது. இது இந்த ஆளுதெல்லாம் பெரும்பான்மையான இஸ்லாமிய பெற்றோர்கள், காஃபிர் இல்லை, இஸ்லாமிய பெற்றோர்களை பெரும்பான்மையாக செய்வதில்லை. ஆனால் ஏதோ உணவாக்கல் ஆளுங்கள் செய்யறாங்க. ஆனால் பெரும்பான்மையான அவாம நாஸ் இன்னும் செய்யறது இல்லை. மக்களுக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து வலது காத்தில் பாங்கும் இடது காத்தில் எகாமத்தும் சொல்வது கடமை, பெற்றோர்கள் கடமை. ஆனால் செய்யறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட பேர பிள்ளைகள் சஹாபாக்கள் வேற யாரோ குழந்தை பிறந்தாலும் குழந்தை எடுத்து கொடுத்தோன்னு முதல்ல அந்த வேலையை செய்வாங்க. வலது காத்துல பாங்கும் இடது காத்துல எகாமத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்போ அந்த விஷயம் கண்டிப்பாக செய்யணும். ரெண்டாவதா அந்த குழந்தை பிறந்தவொடனே செய்யக்கூடிய ஒரு செயல்னு பார்த்தோம்னு சொன்னால் அழகிய பெயரை வைப்பது, மிக நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வைப்பது. உதாரணமாக பஷீர், சலீம், இது போல அழகான பெயர்கள் என்ன செய்யணும், வைக்கணும். முஹம்மது இது போல அஹமது, ஹாமிது, முஸ்தபா இது போன்ற அழகான பெயர்களை வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உங்கள் பெயர்கள், உங்கள் குழந்தையோட பெயர்களை மிக அழகாக வைங்க. ஏன்னு சொன்னாக்கா அந்த பெயர் வந்து அவனுக்கு அசல் செய்யும். உதாரணமாக ஒருத்தனுக்கு வந்து சாலிஹின் பேர் வச்சானா அவன் நல்லவனாக தான் இருப்பான். சாலிஹ்னா நல்லவனாக இருப்பான். அதுவே வந்து ஃபாசிக்கின் பேர் வச்சா அவன் பாவியாக தான் இருப்பான். ஃபாசிக்கின் பேர் வச்சா கண்டிப்பாக அவன் பாவியாக தான் இருப்பான். அதே போல் ஒருத்தனுக்கு லத்தீஃபின் பேர் வச்சானா அவன் வந்து அன்புள்ளவனாக இருப்பான். ரஹீம் வச்சா அன்புள்ளவனாக இருப்பான். இது போன்று ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த
மனிதனை அந்த மனிதனை உருவாக்கக்கூடியது வந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், அந்த தன்மையை வச்சிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில பொதுவாக பல தடவை நம்ம பார்த்துருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள்ல வந்து காஃபிர் வந்து முஸ்லீம் ஆகும்போது மக்கள் யாருக்கெல்லாம் வந்து பேர்கள்லாம் வித்தியாசமா இருக்கும், அது நல்ல நல்ல பேர்களை மாத்துறாங்க. ஏன் அந்த பேர்களை அவங்க வாழ்க்கையில் அசர் செய்யும் என்பதற்கு காரணமா, ஒருத்தரோட பேர் ஹாசிர்னு வந்து சஹாபி பேர் ஹாசிர் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேரை மாத்திக்கோங்க, அப்படி வச்சு அவங்க வாழ்க்கையில் நஷ்டம் என்பது ஏற்படும், அந்த பேரை மாத்திக்கோங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக ஒரு குழந்தைக்கு வந்து மிக அழகிய பேரை வைப்பது என்பது ஒரு பெற்றோரின் மீது இன்றைய பெற்றோர்கள் கட்டாய கடமையாக இருக்குது. அதே போல பார்த்தோம் சொன்னா, ரெண்டாவதா ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய் தந்தையர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா ஹக்கீக்கா கொடுப்பதுன்னு சொன்னாக்கா, ஒரு குழந்தை பிறந்து ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள் கழிச்சு அவங்களுடைய முதல் தலைமுடியை வெட்டுவது அல்லது முதல் தலைமுடியை வெட்டி என்ன செய்வது, ஹக்கீக்கா வெட்டி அதுக்கப்புறமா ஒரு ஆடை வந்து வெட்டி என்ன செய்வது, ஹக்கீக்கா கொடுப்பது. இது வந்து பெரும்பாலான முஸ்லிம்கள் செய்வதே இல்லை. ஆதியாஸ்பரும் கொஞ்சம் 2 நாள் முன்னாடி சொல்லி காமிச்சாங்க. ஒருத்தர் கல்யாணத்துக்கு 3 நாளுக்கு முன்னாடி இது மாதிரி கல்யாணம் நடக்கும் போது ஹக்கீக்கா கொடுக்கலாமா வேணாமான்னு ஒருத்தர் 3 நாள் முன்னாடி கேட்குறாரு. அந்த அளவுக்கு இந்த காலத்தில் வந்து ஒன்றுமே தெரியாதவர்களாக பெற்றோர்கள்லாம் இருக்காங்க. ஆக ஒரு பிறந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், ஹக்கீக்கா கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு சுன்னத். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பேரப்பிள்ளை 3 பேர்த்துக்கும் தன்னுடைய சொந்த காசுல என்ன செஞ்சாங்க, ஹக்கீக்கா கொடுத்தாங்க. அப்போ அதை செய்ய வந்து நம்ம மேலே என்ன செய்வது கடமையாக இருக்குது. மூன்றாவதாக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி பார்த்தோம் சொன்னாக்கா, ஆண் குழந்தையாக இருந்து சொன்னாக்கா சுன்னத் செய்வது. இது வந்து சுன்னத் இப்ராஹிம், அல்லாஹுக்கு மிக பிடிச்ச ஒரு செயல் தான் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இதை முதல்ல செஞ்சாங்க. இந்த விஷயத்தை வந்து ஆண் பிள்ளைகளுக்கு செய்வது. அதே போல ஒரு குழந்தைகள் இருக்காங்க சொன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது பாயிண்ட் பார்த்தாக்கா, ஒரு குழந்தைகள் இருக்கிறான்னு சொன்னாங்க, சின்ன வயசுலேருந்து அவங்க பேச்சு தெரியுது அல்ல விவரம் தெரியுதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சுன்னத்தான விஷயங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு செய்ய வைக்கணும். சின்ன விஷயமும் சுன்னத்தான விஷயங்கள் செய்ய வைக்கணும். அவர் சுன்னத்தான விஷயங்கள் செய்ய அவன் சின்ன விஷயத்தை கற்றுக் கொடுக்க, அவன் பெரிய வயசானவன விவரம் வந்ததுக்கப்புறம் எது செஞ்சாலும் சுன்னத்தான அமல்களாக செய்வான். அது போலதான் அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்ல போனால் ஹவுஸ் நாயகம் அவங்க வந்து சுன்னத்தான ஒரு அமல் என்னது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் பொய் சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி அவங்க தாய் சொல்றாங்க, பொய் சொல்லாதப்பா ரகால ஒரு நசிஹத் செஞ்சு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த நாயம் ஹவுஸ் நாயத்து பகதாதுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க பகதாதுக்கு போகும்போது உங்களுக்கு நம்ம பெருவாலும் தெரியும், போகும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு கொள்ளை கொடுத்தார்கள் பிடிக்கிறாங்க. அப்புறம் ஏதோ பொருள் இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க இருக்கு பொய் சொல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. பொருள் பார்க்குறாங்க, எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திறந்து பார்க்க அந்த இடத்துல இருக்குது. அப்போ கூட்ட தலைவர் கேட்குறாரு, என்னது இது, ஏன் நீங்கள் மறைச்சிருக்கலாமே, பொய் சொல்லியிருக்கலாமே. இந்த கூட்ட தலைவர் கேட்க, இல்லை எங்கள் அம்மா கிளம்பும் போது யாருக்கிட்டையும் எந்த ஒரு நிலைமையிலும் பொய் சொல்லான்னு சொன்னாங்க, அதான் நான் வந்து பொய் சொல்லலை என்பதாக அவங்க சொன்னாங்க. அதுபோல அந்த கூட்டமே என்ன செஞ்சிச்சு, முஸ்லீமாக ஆயிடுச்சு. அந்த கூட்டமே, அந்த கொள்ளைய கூட்டம் முழுவதுமே திருந்தி இதாகப்பட்டு முஸ்லீமாக ஆகிவிட்டார். இது போன்ற சுன்னத்தான அமல்கள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு தாய் என்பது முக்கிய கடமையா இருக்குது. 5வது மிக ஒரு முக்கியமான கடமைன்னு சொல்லி பார்க்கும்போது, குழந்தைகள் 7 வயசு வந்தோடனே அவங்க தொழுக சொல்லி என்ன செய்யணும், கட்டாயமாக ஏவ வேண்டியது நம்ம மேலே இன்றையமையான கடமையாக இருக்குது. நிறைய பேர் 10 வயசு இருக்கும் சின்ன குழந்தைங்க ஃபஜ்ர் தொழுவா நாங்கள் தூங்கட்டுவோம் சொல்லிட்டு 15 வயசுல போய் ஃபஜ்ர் தொழுவிடா அது தொழுவிடா அவன் திருப்பி எழுந்து அடிக்கிறான், வா தொழுவ முடியாதுன்றான். அப்போ என்ன செய்யணும், சின்ன வயசுலேருந்து அவர்களுக்கு அந்த பழக்கத்தை பண்ண கொடுக்க பெரிய வயசானோட அவன் வந்து அது ஒரு ஜாலியாக செய்வான். அவன் கஷ்டமாக எடுத்துக்க மாட்டான், ஜாலியாக தொழுகு அல்லா நிற்க போட அவன் சந்தோஷமாக அந்த விஷயம் செய்வான். குதுபுதீன் பக்தியா ஃபரீதுதீன் கந்தேஷிகர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த விஷயத்துல உதாரணமாக எடுத்துக்கலாம். அவங்களால அவங்க தாயார் 7 வயசு ஆனோடனே தொழுவு சொல்லி ஏவுறான். அப்போ ஃபரீதுதீன் கந்தேஷிகர் ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, அல்லாஹ் நான் தொழுதாக்கா எனக்கு என்ன தருவான்னு கேட்குறான். அப்போ அவங்க தாயார் சொல்றாங்க, ஃபரீதுதீன் கந்தேஷிகருக்கு சக்கரை ரொம்ப பிடிக்கும். கந்தேஷிகர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சக்கரை ரொம்ப பிடிக்கும். எனவே அவங்க வந்து இந்த மாதிரி சக்கரை உனக்கு அல்லாஹ் சக்கரை கொடுப்பான்னு சொல்லிடுறாங்க. போய் ஒரு செஞ்சுட்டு வா தொழுதுக்கோ அப்படின்னு சொல்லவும் அவன் ஃபரீதுதீன் போய் ஒரு செஞ்சு வரதுக்குள்ள இவங்க என்ன செய்யறாங்க, முசல்லா கட்டில வந்து சர்க்கரையை மறைச்சு ஒரு பேப்பர்ல இருக்க சர்க்கரையை மறைச்சு வெளில வச்சுருவாங்க.
இதே போல தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அவன் 5 நாள் தொழுதுட்டே இருந்தாங்க. ஒரு முறை அதே போலதான் வந்து வெளியே போயிட்டான். அந்த டைம் தொழுது பார்க்க சொல்லிட்டாங்க. இவர் போய் செஞ்சு தக்பீர் கட்டினான். உடனே வீட்டுக்கு பார்த்தோன்னே தக்பீர் கட்டாரு. உடனே நேரம் இவங்க ஒரு முசல்லா விரிச்சு இந்த மாதிரி ரப்பே நீ தான் கொடுத்தேன்னு நான் எவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன், அவனுக்கு நினைப்ப வச்சுட்டு இருந்தேன் ரப்பே ரப்பே இப்போ மட்டும் அவனுக்கு அந்த பொருள் இல்லைன்னா ரப்பே அவன் கஷ்டப்படுவான் ரப்பே, நிராசையாயிருவான் ரப்பே, நீயே கொடுத்துட்றப்பே அப்படின்னு சொல்லி அழுது வாங்கிக்கிறான். தொழுது முடிச்சுட்டு அதே போல் அவங்களுக்கு அந்த முசல்லா எடுக்கிறாங்க. அந்த முசல்லா அளவுக்கு மிகப்பெரிய சக்கரை ஃபுல்லாக இருந்துச்சு. இது போல சின்ன வயசுல அந்த தொழுகை கொண்டு ஏவ அவங்களுக்கு என்ன செய்யும், அந்த தொழுகை பெரிய வயசானாலும் தொழுகை இன்ட்ரெஸ்டாக ஒரு ஆர்வத்தோடு தொழுகக்கூடிய அந்த மனப்பான்மை வந்து ஏற்படும். இது போல எல்லா சுண்ணத்தான விஷயங்களும் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டே இருந்தோம். 6வது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலத்துல சுத்தமா அந்த விஷயம் இல்லை. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, பயனுள்ள கல்வியை கற்றுத்தருதல். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த காலத்துல கல்வின்ற பேர்ல கேவலமான ஒரு கலாச்சாரத்துல கொண்டு போய் விடுறாங்க. அது வந்து சம்பந்தமே இல்லை, வித்தியாசமா வந்து போய் விடுறாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து குழந்தைகள் பிறந்தாக்கா ஒரு 2-3 குழந்தைகள் பிறந்தாக்கா வந்து ஒரு குழந்தை வந்து ஆலிம்க்கு, ஒரு குழந்தை ஸ்கூல் படிப்புக்கு, இந்த மாதிரி பிரிச்சுக்காக செய்வாங்க. இந்த ஆளுக்கு குழந்தை பெக்கிறதுக்கு கஞ்சத்தனம், குழந்தை பெக்கிறது கஞ்சத்தனம். அதுல ஒரு குழந்தைய பெற்று அதை ஃபுல்லா ஸ்கூல் படிப்புலேயே விட்டு கடைசியா அவன் கிட்டு பிடிச்சவராகி கல்யாணம் முடிச்ச உடனே மொண்டாட்டி கூட்டு போய் நடுத்தருவில் விட்டுட்டு வந்துடலாம். புருஷன் தாய் தந்தையர்கள் போய் நடுத்தருவில் விட்டுட்டு அல்லது அந்த அனாத முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறான். அது மாதிரி செய்யக்கூடாது. அப்போ பயனுள்ள கல்வியை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது என்பது இன்றியமையான கடமையாக இருக்குது. அந்த காலத்தில் ஆசை இருந்துச்சு, இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுனாக்கா கண்டிப்பாக சேர்த்து விடுறேன் படிக்கப்போ அந்த காலத்தில் ஆசை இருந்துச்சு. இந்த காலத்தில் அந்த ஆசை கூட தாய்மார்களுக்கு பிற பேருக்கு இல்லை. இந்த மாதிரி நம்ம இப்போ குழந்தை பழக்க வச்சா பிறந்தாக்கா வந்து நம்ம வந்து மார்க்க கல்விக்காக அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு இந்த ஆசை கூட இந்த காலத்தில் இல்லை. ஏன் அவ்வளோ ஒரு கலாச்சாரம் வந்து ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. இந்த ஆறு இந்த ஆறுல எவ்வளோ அழகான விஷயங்களும் சொல்ல தரப்படுகிறது. இந்த மாதிரி தாய் உபவாரம் செய்யணும், இந்த விஷயங்கள்ல இது இஸ்லாத்திய கல்வியை கத்துக்கும் போது தான் தெரியுது. ஆனா இஸ்லாத்துக்கு கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாம ஒரு மக்கள் கூட சேர்த்து அஸ்லீஸ் மக்கள் சேர்த்தாவது அந்த போய் உருட்டுருவோம். மக்கள் கூட சேர்த்து நம்ம கேட்டு 10th பப்ளிக் எழுதணும், 12th பப்ளிக் எழுதணும், அதுக்கு இப்போ இருந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒரு டியூஷனை போட்டு என்ன செஞ்சுறாங்க, இந்த மார்க்க கல்வியை விட்டு ஒதுக்குறான். எப்படி செய்ய 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 அந்த பையன் கெட்டு குட்டிச்சவரா போறான். அதனால கண்டிப்பாக இந்த காலத்து தாய்மார்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா மார்க்க கல்வி கற்றுத்தரணும். இது வந்து ஒரு பெற்றோர் வந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமையா இருக்குது. 7வது சொன்னாக்கா பிள்ளைகளுக்கு திருமண வயது வந்தவொடனே நல்லபடியாக திருமணம் முடித்து வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு திருமண வயது வந்தவொடனே நல்லபடியாக நல்ல சம்மதத்தோடு திருமணம் முடிச்சு வைக்கணும். அப்படி திருமணம் முடிச்சு வைக்காம இந்த காலத்தில் எவ்வளோ ஒரு அநீதி இருக்குது. கேட்டாக்கா அந்த வயசு வந்தவொடனே தான் பிள்ளை தங்கச்சிக்கணும் திருமணம் செஞ்சு வைக்கணும், அது செய்யணும்னு சொல்லிட்டு அவன் வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். முடிய மாட்டேங்குது. இந்த காலத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் பார்க்க முடிய மாட்டேங்குது. தவறான உறவுகளில் ஈடுபடலாம், ஜினா செய்யலாம், இது போன்ற விஷயங்கள் செய்யலாம். அப்போ கல்யாண வயசு நினைச்சாக்க கண்டிப்பாக அவன் கல்யாணம் முடிச்சுக்கணும். யாருக்கு 21 வயசுல 20 வயசுல முடிச்சு வச்சிடணும். 26 வயசு 27 வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சாக்க அவன் என்ன செய்வான்? அப்போ வந்து கல்யாணம் முடிச்ச வயசு வந்து கண்டிப்பாக அவனுக்கு வந்து நல்ல ஒரு முறையில் கல்யாணம் செஞ்சு வைக்கணும். ஆகவே இந்த அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் நமக்கு செய்ய வேண்டிய கடமை இருந்தாலும் நாம பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை இன்னொரு வாரத்தில் பேசலாம். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து அவர்களுக்கு இஸ்லாமோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அவர் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பாங்க. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.